ஹாய் கைஸ், இன்னையிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு க்யூட்டான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு தான் இப்போ வந்துட்டுருக்கா. என்னோட பேர் மௌஷி, எனக்கு 18 வயசு ஆகுது. காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். சில பேர் நான் எதுக்காக இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தேன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, உடனே அவளோட மனசாட்சி எட்டி பார்த்து, ஏண்டி போய் சொல்கிற, உன்னோட கனவை அச்சீவ் பண்ண வந்தேன், கோயுவை டேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்தேன்னு கேட்க, அவள் கோச்சிட்டு முன்னாடி போகிறா. எனக்கு தெரியும், ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து நல்ல ரிப்போர்ட்டர் ஆகணும் தான். ஆனாங்க இப்போ எதுக்காக வந்ததும் வராதுமா என்னை அப்செட் பண்ணிட்டு இருக்க, நான் படிக்கிற வேலையை பார்க்குறேன்ட்டு போகவும் மனசாட்சி மைக்க போட்டு, ஒருவேளை நேம் லிஸ்ட் தப்பா கூட வந்திருக்கலாம் இல்லையா, கோயோ வேற காலேஜுக்கு ஜாயின் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அப்போ இனிமேல் என்னால் அவனை பார்க்கவே முடியாதான்னு சோகமாகவும், அப்போ 2 பொண்ணுங்க பக்கத்துல பேஸ்கெட் பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கான். காலேஜ்லயே அவன் தான் ஃபேமஸான கையா இருப்பான் பாருன்னு சொல்லிட்டு போக, அப்போ இவளோட ஃப்ரெண்டும் வந்து வா அந்த மேட்சை பார்க்க போலான்னு கூப்பிடுறா. மேட்ச் எல்லாம் நல்லா சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. அப்போ இதை பார்க்கும்போது ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட் தான் இவளுக்கு ஞாபகம் வருது. நம்மளோட சின்ன வயசுல நமக்குன்னு பிடிச்ச ஒரு பையன் இருப்பான். அவன் ஹேண்ட்ஸமாகவும் எக்ஸலண்டாகவும் ஸ்மார்ட்டான பையனா தானே இருப்பான். பேஸ்கெட் பாலையும் சூப்பரா விளையாடுவான். எக்ஸாம்லயும் ஈஸியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துடுவான்ல. அதே போல என்னோட சின்ன வயசுலயும் கோயுங்கிற ஒரு பையன் இருந்தான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட் பால் மேட்சை தான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அடிச்ச பாலு நேரா இவன் மடு மேல வந்து பட, ஹீரோ உடனே ஓடி வந்து நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்கவும், இவ உடனே மை மறந்து போய் பார்க்க, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அழகா உப்பு மட்டும் தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டுட்டு நின்றுட்டு இருக்கா. சரி, கனவாதான் போயிடுச்சுன்னு பார்த்தா கனவுல நடந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்குது. அதே போல நம்ம ஹீரோ இப்ப தூக்கி பால் அடிக்க நேரா இவளை நோக்கி தான் வருது. சரி, அதே மாதிரி தான் நடக்க போகுதுன்னு ஆசாசியா கண்ணு மூடி நின்றுட்டு இருந்தா பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அன்லக்கியான பொண்ணு. சரி, அடுத்து அவனை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது அவன் டக்குன்னு பேசிட்டு கிளம்ப, இவ உடனே யூட்டனை போட கால் ஸ்லிப் ஆகி அவன் முன்னாடியே விழுந்து அவமானப்பட்டதுதான் மிச்சம். இந்த நிலைமையில எப்படி அவன்கிட்ட பேசி பேச்சுவார்த்தை வளர்க்கறது? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. அடுத்து அப்படியே எக்ஸாம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும்ல. சூப்பரா படிச்சு உன்னோட யூனிவர்சிட்டிக்கே வந்து சேரன்னு சொல்லிட்டு பேட்டரி எல்லாம் காலியாகி டயர்டானா கூட இவன் போட்டோவை பார்த்தா போதும் ஃபுல் சார்ஜ் ஏறி கடன்னு பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ இப்படியே நல்லபடியா பரீட்சையெல்லாம் முடிய இதுதான் சரியான நேரம், எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவனை கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஆசாசியா அவன் கிளாஸுக்கு போய் பார்த்தா டீச்சரு எல்லாரும் எக்ஸாம் முடிச்சு கிளம்பிட்டாங்கம்மான்னு சொல்லுவாங்களாம். ஸோ இப்படி மோசமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்து உட்காந்துட்டு இருக்க ஃப்ரெண்டு, அந்த பையன் பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்காண்டிங்க, நீயும் பிரின்ஸுங்கிற, அவன் மூஞ்சி என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதேன்னு பார்த்துட்டு இருக்க கரெக்டா பாலு தலைமையிலையா வந்து விழுது. பார்த்து விளையாட மாட்டியாடான்னு சொல்லிட்டு திட்ட போக பார்த்தா அது நம்ம ஹீரோ. நீயான்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்டுக்கிறாங்க. உனக்கு என்ன ஞாபகம்லாம் இருக்கான்னு கேட்க, நீயும் இங்கேதான் படிக்கிறியான்னு கேட்குறான். ஆமா, என்ன ஒரு கோயின்சிடென்ட் அல்லங்க. அந்த பொண்ணு குணனோட பேசிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்னு பக்கத்துல 2 பொண்ணுங்க பேசுறது கேட்டு, அப்போ உன்னோட நேமை நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்டியா, அதனால தான் எனக்கு தெரிலங்க. அவனும் எழுப்பி விடுறதுக்காக கையை கொடுக்குறான். இவ எந்திரிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழ அவன் கேட்ச் பண்ணிட்டான். அவன் எந்த ஃபீலும் இல்லாம தான் பாக்குறா. இவதான் அசாசியா பாத்துட்டு இருக்கா. என்ன எதுக்கே இப்படி விழுந்துட்ட, அடிக்கு இது பட்டிருந்தா ஏன்ட்டவான்னு சொல்லிட்டு அவன் விளையாட போக இவ கூயுன்னு கூப்பிடுறா. என்னோட பேரு கூன்னு சொல்ல, ஓகே தேங்க்யூன்னு சொல்ல அவன் கிளம்பிட்டான். அந்த தேங்க்ஸ் எனக்காக தான், ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதால தானே இப்ப திரும்பவும் என்னால உன்னை மீட் பண்ண முடிஞ்சதுன்னு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ ஜஸ்ட் அந்த நேம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டானாமா. இவளும் ஹீரோவை பார்த்து பேசி பழகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விளையாடுற பக்கம் போய் நின்று அவனுக்காக வெயிட் பண்ணது மட்டும்தான் மிச்சம். ஒரு நாளும் அவங்க வரவே இல்லை. அட்லீஸ்ட் அவனோட WeChat ஐடியை வாங்கியாவது சேர்ந்து படிச்சாவது காதலை வளர்ப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே லைப்ரரியில புக்கை எடுக்க ஆப்போசிட்ல ஹீரோ. பார்த்த ஷாக்ல புக்கு கால் மேல போட்டா கத்த கூட வழி இல்ல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சல, வாவே இன்னைக்கு நைட் டின்னர் போயிட்டு வரலான்னு கூப்பிட வாயவே திறக்காம சரின்னு சொல்லிட்டா. அப்போ இது டேட் மாதிரி தானேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்ததும் அழகா ட்ரெஸ் போட்டு போகணும்ல, அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். உடனே மனசாட்சி எட்டி பார்த்து, அவன் உன்னை டின்னருக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கானா, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓவர் எக்ஸைட் ஆகி டாஸ்க மறந்துடாதங்க. என்ன டாஸ்க்குன்னு கேக்குறா. WeChat ஐடியா தான் கேட்கணும், அது கூட இல்லாம உன்னால எப்படி அவனோட சேர்ந்து படிக்க முடியும்னு கேட்க, கரெக்டுங்கிறா. ஆமா, இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணாம
அவனோட ஐடியா வாங்கிடுன்னு சொல்லிட்டு அது மறைஞ்சு போச்சு. சரி எப்படியாவது இன்னைக்கு WeChat ஐடியா வாங்கிடுவோம். ஆசாசியா போய் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்தா ஹீரோ ஃப்ரெண்டுகளோட வரான். வந்ததும் அவன் இன்ட்ரோலாம் பண்ணி வச்சிட்டு இருக்க. அந்த பசங்க எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் படிக்கும்போது ஆனுவல் டே அன்னைக்கு கிட்டாரை வாசிக்கிட்டு குழந்தைங்க பாட்டு தானே பாடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சிரிக்க. அட போவி, இப்படியோட அசிங்கப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே இன்சல்ட்டு. ஹீரோ டீம் லீடர் ஆகிட்டான். ஸோ அதுக்காக தான் இப்போ ட்ரீட் கொடுத்துருக்கான். இப்போ அப்படியே ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வர ஆசையாக கை வச்சா மனசாட்சி உடனே எட்டி பார்த்து இல்லை நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னே சொல்ல, ஆனால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு, என்ன யோசிக்கிற சாப்பிடுன்னு ஹீரோ சொன்னதும் இல்லை நான் டயட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ட்டான். அப்போ ஹீரோ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு எழுந்து போக எப்படியாச்சும் ஒரு பீஸாவது சாப்பிட்றணுன்ட்டு அழுங்காமல் ஒன்று மட்டும் ஆட்டை போட்டு வந்து வெளியே நின்று நல்லா ருசி தீர சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ இதை பார்த்துட்டான். ஆனால் இவளுக்கு இது தெரியாதுல்ல. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க அவ்வளோதான் கையும் கிளம்பவும் மாட்டிட்டா. உடனே இல்லை ஃபோன் பேச வந்தேங்க. ஓ உன்னோட ஃபோன் இப்படி தான் இருக்குமான்னு கேட்கவும் இதோ இருடி அப்புறமா கூப்பிடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ பண்ணுறதெல்லாம் பார்த்து இவனுக்கு சிரிப்பு தான் வருது. சரின்னு உள்ளே போகவும் கூனான்னு கூப்பிட்டு இப்போவாது நம்பர் கேட்கலான்னு வாயை திறக்க விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. பேசவே விட மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இல்லை தண்ணி குடிச்சா சரியாயிருங்கிறா. அப்போ உள்ளே போய் குடின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இந்த ஜென்மத்தில் நான் வாங்க மாட்டேன் போலேன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் வந்திருக்காங்க. இவளுக்கு சாக்லேட் எல்லாம் தான் பிடிக்கும். அவனுக்காக இதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு சரியான்னு சொல்லிட்டு அதிகமாக வாங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணுன்னா என்னைய கூப்பிடு, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வரேன். சரி இப்போ வாட்ச் ஐடியா கேட்கலான்னு வாயை திறக்க ஒரு பூனைக்குட்டியை பார்க்குறாங்க. அடடே இது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனைக்குட்டியை எப்படி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கவும் அவன் உடனே இவ தலையை தடவி விட அவ்வளோதான் இவளுக்கு பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வெக்கத்தோட திரும்பினா போட்டுன்னு தலையில் அடியை வாங்கிட்டு இருக்கா. என்ன மனசில் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் கேட்கவும் இதுக்கு ஏதாவது பேர் வச்சா நல்லா இருக்கும், என்ன மாதிரி பேர் வைக்கலான்னு கேட்குறான். நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டேங்க, என்ன பேருன்னு கேட்டா அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல முடியாதுன்ட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பேசிட்டு ஹாஸ்டல் வர அவனே வந்து விட்டுட்டான். இது வர கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவ போகும்போது வாங்கின திங்ஸ் எல்லாம் இவகிட்ட கொடுக்க உனக்காக தானே இதெல்லாம் வாங்கணும்னு கேட்குறா. பசியை மறைச்சிக்கிட்டு நான் ஒன்றும் வெளியே நின்று கொஞ்சோண்டு சாப்பிடலையே, உனக்கு தானே பசி, போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். அச்சோ இப்படி கேரிங்காக பேசுகிறானேன்ட்டு ஆக மொத்தம் இன்னைக்கு ஃபுல்லாக நம்பரே வாங்கலை. சரின்னு அடுத்த நாள் நேரம் அவன் கிளாஸில் போய் உட்காந்துக்கிட்டா எப்படியாவது WeChat ஐடி வாங்கணும்னு. ஆனால் இவன் நேரம் சார் இவளையே எழுப்பி விட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. WeChat ஐடி வாங்க வந்தது ஒரு குத்தமாங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. ஒரு நிமிஷம் இரு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை இங்கே பார்த்ததே கிடையாதே, நீ இந்த கிளாஸ் பொண்ணே கிடையாது, இப்போ எதுக்காக வேறு கிளாஸில் வந்து உட்காந்துட்ருக்கேன், இரு பிரின்சிபல்கிட்ட சொல்லி மார்க்கை கம்மி பண்ண சொல்கிறேங்க. இல்லை சார் சாரி சார், திரும்ப இது மாதிரி பண்ண மாட்டேங்கிறா. அப்படியா திரும்ப பண்ண மாட்டியா, அப்போ சரி நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுன்னு திரும்ப கேள்வியை கேட்க நம்ம ஹீரோ எழுந்து கடன்னு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அம்மா சொன்ன மாதிரியே சாமான பசங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை ஆசாசியாக பார்த்துட்டு இருக்க. அவனும் அவளை பிடிச்சி பயப்படாத நான் உனக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச இவ உடனே ஆசையாக அவன் தோல் மேலே சாஞ்சிக்க எல்லாரும் கிளாப் பண்ண இப்படி எல்லா வாசத்தீர நடக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கா. சாரு தான் கிளாப் பண்ணி அவளை தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. பயங்கர அசிங்கமாக போயிடுச்சு, நிம்மறவே இல்லையே. சாரோ கிளாஸை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட இவளும் நிம்மதியாக பார்க்காம நிலவு பார்க்க ஹீரோ இடிச்சிட்டா. ஏன்னா அவன் நின்றுட்டு இருக்கான். உடனே ஹாய் பார்த்தே ரொம்ப நல்லாச்சு இல்லைங்க, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வந்தேன், சின்ன வயசுலேருந்தே இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் என்னோட கனவேங்க. அப்படியே உனக்கு அதை பற்றி எதுவுமே தெரிலன்னு கேட்கவும் இவனுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்லவும் முடியும். உடனே குணன் உன்னோட WeChat ஐடி எனக்கு கிடைக்குமா, கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். பரவாயில்ல விடு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாங்க. அவன் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி உன்னோட நம்பர் எனக்கு கொடுங்குறான். இவ பார்த்துட்டே இருக்கவும் என்னோட ஃபோனில் பேட்ரி இல்லை, என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்குறியாங்க. டக்குன்னு எடுத்து கொடுக்கவும் நான் ரொம்ப பிஸி, என் டைம் இனிமேல் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஒரு வழியாக நம்பரை வாங்கியாச்சு. சரி ஏதாவது மெசேஜ் பண்ணியிருப்பான்னு பார்த்தா இன்னும் பண்ணவே இல்லை. உடனே மனசாட்சி வந்து அவன் வேற ஏதாவது பொண்ணுங்களோட டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கவும் அவன் அந்த மாதிரி பையன் கிடையாதுங்கிறா. அப்போது நீ ஒரு மக்கு பிள்ளைங்கிறது அவனுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சல, அதான் அவன் அவனுக்கு மெசேஜே பண்ணலங்கவும் அவன் படிக்கிறதுல பிஸின்னு சொன்னான். அதனால தான் அவனுக்கு ஃபோன் எடுக்க கூட டைம் இருந்திருக்காதுங்கிறா. இந்த காதலே ஒரு முட்டாள் தானே. அந்த மனசாட்சி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ இவளோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டான். டக்குன்னு மெசேஜ் போட்டால் தானே பேச முடியும். ஒரு ஹாயை போட்டு எமோஜியை தேடுறா கிடைக்கவே மாட்டேங்குது. சரின்னு ஒன்றை போட்டு விட்டுட்டு சரின்னு அவனோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்க அவனுக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும், காஃபி பிடிக்கும், அஸ்ட்ரானமி அதை பற்றி படிக்கிறது பிடிக்கும். இப்போது இதுகளை வச்சு எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணணும். முதல் பேஸ்கெட் பால் பிடிக்கும் இல்லையா,
அங்கே போய் எட்டி பார்க்குறா, அவனை காணோம். அடுத்து அஸ்ட்ரானமி பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ண, அதை பார்த்து தலை சுற்றி விழுந்தது தான் மிச்சம். அப்போ கரெக்டாக ஹீரோ ஒரு போஸ்ட் போடுறான். ஓஹோ, நீ ஸ்டூடெண்ட் ஆஃபீஸில் தான் இருக்கியான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு புக்கை எல்லாம் வாங்கிக்கிட்டு காஃபியும் வாங்கிட்டு அவனை பார்த்து எப்படியாவது பேசலான்னு ஓடி வந்து முன்னாடி நின்றுட்டு, இந்த மாதிரி அவன்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவன் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். அவன் இதை ஆல்ரெடி பார்த்துட்டான். இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கவும், ஹாய், நான் சும்மா அப்படியே இந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தேன். உன் போஸ்ட்டை பற்றி இங்கே வந்தேன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, எக்ஸ்ட்ராவா என்கிட்ட ஒன்று இருக்குது, உனக்கு வேணுமான்னு காஃபியை கொடுக்க, சும்மா சுற்றிட்டு இத்தனை தூரம் வந்துட்டியான்னு கேட்குறான். இதை வாங்கினா நல்லா இருக்குங்க, நைட் டைம் காஃபி குடிக்கிறது நல்லது கிடையாதுங்கிறான். அப்போ சரி நானே குடிச்சிக்கிறேன்ட்டு போக, இரு நானும் வரேன்ட்டு அவனு கூட வரான். இன்னைக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கல்ல, உனக்கு அஸ்ட்ரானமி பிடிக்கும் தானேன்னு கேட்க, நீ என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். சாச்சா, உன் ப்ரொஃபைலில் போட்டிருந்தல அதை தான் பார்த்தேன், எனக்கும் அஸ்ட்ரானமினா ரொம்ப பிடிக்கும். பத்தியா, அதை பற்றின புக்கை கூட எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி காட்ட, உனக்கு நிஜமாவே இது பிடிக்குமான்னு கேட்குறா. ஆமாங்க. அவன் சிரிச்சுட்டு போகவும், இப்போ இதுக்காக சிரிக்கிறேன்ட்டு பின்னாடியே வரா. அதை தெரிஞ்சுக்கணுன்னா பின்னாடியே வான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு வர, யாருமே இல்லாத பிளேஸ்க்கு இந்த நைட் டைம் என்னை கூப்பிட்டு வந்திருக்க நான் இழுக்க, அவன் கிட்ட வந்து அவளை பிடிச்சி உஷ் பேசாதன்னு சொல்லி கிஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டுட்ருக்கா. சஜா, இப்படிலாம் நினைக்கக்கூடாது. என்னதான் எனக்கே அவனை பிடிச்சிருந்தாலும் இதெல்லாம் டூ மச்சுன்னு சொல்லிட்டு இவளே சும்மா இருந்தாலும் இவன் மனசாட்சி சும்மா விட மாட்டேங்குதே. இதில் என்ன தப்பு இருக்குது, 2 பேரும் அடல்ட் தானே, ரிஜெக்ட் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே வான்னு கூப்பிடவோ, ஆக்சுவலாக கூணு இவ வந்து சொல்ல, கரெக்டாக அவனும் ஷ் பேசாதன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிக்கிற மாதிரி வரான். பட்டுன்னு கணத்துல கொசுவை அடிச்சிட்டு இருக்கான். அட கொசுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, அம்மா அப்போ எதுக்கு நீ கண்ணை மூடணுன்னு கேட்குறான். அப்படிங்கும்போது, நீ என்னை தப்பாக தானே புரிஞ்சுக்கிட்டேங்கவோ, சச்சா அப்படியெல்லாம் இல்லை, இங்கே எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்குறா. உனக்கு அஸ்ட்ரானமி பிடிக்கும்னு சொன்னால அதுக்கான பெஸ்ட்டு பிளேஸ் தான் இதுன்னு சொல்லவும், ஓஹோ அப்படியா அப்படின்னு நின்றுட்டுருக்கா. ஆமாம், அப்புறம் நீ என்ன நினச்சேன்னு கேட்க, அங்கே பாரு பிக் டிப்பர் அழகாக இருக்கலங்க, அது அந்த பக்கம் இருக்குன்னு அசிங்கப்படுத்தி விட்டுட்டான். அங்கேயா, அங்கே எங்கே இருக்குன்னு இவ தேடிட்டு இருக்க, அவன் கையை பிடிச்சி இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டவும், க்ளோஸாக வேற இருக்கான்ல, அப்படியே அவனை பார்க்குறா. இல்லை எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது, கோனான் பற்றி கொஞ்ச நாளைக்கு நான் நினச்சே பார்க்காம இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக நந்தி மாதிரி ஃப்ரெண்டு வந்துட்டான். ஸ்டூடெண்ட் ஆஃபீஸில் உனக்கு காணோம், அதான் நீ இங்கே இருப்பேன் நீங்கள் வந்துன்ட்டு, அட நீ அந்த பிள்ளை தானேன்னு ஆரம்பிக்கும் போது இப்போ எதுக்காக இங்கே வந்துன்னு கேட்குறான். ஷேரிங் செஷனுக்கு ஃபோட்டோகிராஃபரை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, உன்னோட மேஜர் ஜேர்னலிசம் தானே, ஃபிலிம் பண்ண தெரியும் இல்லைன்னு கேட்க, இந்த செமஸ்டர் ஃபோட்டோகிராஃபி கிளாஸே இன்னும் ஆரம்பிக்கலையே, எனக்கு எப்படி தெரியும்னு முழிச்சிட்ருக்கா. கொஞ்ச நாள் எங்களுக்கு ஷேரிங் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ எங்களுக்காக ஃபோட்டோகிராஃபர் வேலையை கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்க, தெரியாமையே தெரியும் நோ ப்ராப்ளம்னு ஒத்துக்கிட்டா. ஆனால் ஃபோட்டோகிராஃபி கிளாஸே உங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல, ஸோ எந்த கேமராவும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு டீச்சர் துரத்தி விட்டாங்க. ஸோ சீனியர் பையன்கிட்ட இவட்ட சேர்த்து வச்ச காசு கொடுத்து ஒரு கேமராவை வாங்கிட்டு வந்துட்டா. இவளோட ஃபோட்டோவையும் ஹீரோவோட ஃபோட்டோவையும் தனித்தனியாக சேர்த்து வச்சிருக்கான். அதை முதல் ஃபோட்டோவை எடுத்துட்டு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, ஈவெண்ட் முடிச்சதும் போயிடாதன்னு சொல்லியிருக்கான். அப்போ இது ஒரு டேட் மாதிரி தானே அப்படி சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லையா. பட் அதை யாராவது சொல்லித்தந்தா நல்லாயிருக்கும். அப்படி சொல்லித்தரதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தேவையே பார்க்கும்போது கரெக்டாக இவளோட ரூம்மேட் பொண்ணு உள்ளே வரா. இவளோட பேர் யுவான், பயங்கர ஸ்மார்ட்டான பொண்ணு, அதை விட பயங்கர ஃபேமஸான பொண்ணும் கூட. பிரேக்கில் நடந்து போனால் போதுமே, ஒரு நாளைக்கு ஒருத்தனாவது வந்து ப்ரொப்போஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இவன் நமக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தா குணன் நம்மளை லவ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கலன்னு சொல்லிட்டு, ஒரு பையனை நம்மளை லவ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க, ஏன் உனக்கு யாராவது பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. உண்மையவா சொல்லவா, ஆனால் மூஞ்ச பார்த்தாலே தெரியும்ல. கட் பண்ணா இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட ஷேரிங் செஷன் போயிட்டுருக்கு. அவன் தான் செமினார் எடுத்துகிட்டு இருக்கான். இவ தானே ஃபோட்டோகிராஃபர், அந்த வேலையை பக்காவாக பார்த்துட்டு இருக்கா, கூடவே நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவன் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கம் திரும்பி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கண்ணடிக்க இவன் பயங்கர ஷாக் ஆகிட்டா. அடிடே பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண அப்போ தான் தெரியுது அவன் பார்த்து கண்ணடிச்சது அவன் ஃப்ரெண்டை. தென் இப்போ முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிடவும் அந்த பிளேஸை இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஓடி வந்து அவனுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுக்க அவள் இதுக்கே கனவு காண ஆரம்பிச்சிட்டா. இவன் ஹாஸ்டலுக்கு கொண்டு விடும்போது அவன் தூக்கிட்டு வந்து விடுற மாதிரி, இதில் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல அவன் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்க.
கனவு கண்டதெல்லாம் போதுமான பாக்கி டிஷ்யூவை கொடுத்துட்டு இருக்கான். சரி, இப்போ எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு 4 பேரா வந்திருக்காங்க. நான் ஓவரா குடிச்சேன்னா குணன் தான் என்னை கொண்டு வந்து விடுவான்னு சொல்லிட்டு அவ ஒரே கல்ப்ல ஒரு கிளாஸ் முடிச்சிட்டு இருக்கா. சரின்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அப்படியே குடிக்க ஆரம்பிக்க, இவளுக்கு மட்டும் எத்தனை குடிச்சாலும் போதையே ஏற மாட்டேங்குது. பத்தலன்னு குடிச்சிட்டே இருக்கா. இவ்வளோ குடிப்பியா? நான் கூட உன்னை குறைச்சி எடை போட்டேன் ஃப்ரெண்டு பையன் ஊற்றி கொடுக்க, அதை எடுக்க வரும்போது ஹீரோ அதை புடுங்கிட்டு பொண்ணு கூட போட்டி போடுறியா, உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு திட்டுறான். அது எப்படி? நான் நிறைய குடிச்சாதானே என்னை ரூம் வரை நீ கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டு என்னால் குடிக்க முடியும், நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பிடுங்க ட்ரை பண்ணுறான். அவன் கொடுக்கல, அவளே குடிக்கிறேங்கிறா. உனக்கு என்னடா கஷ்டம்னு அவன் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன உனக்கு குடிக்கணும் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்க. ஒரு பாட்டில்லாம் பத்தாதுன்னு அவனுக்கு 2 பேரும் கல்ப்பா அடிக்க ஆரம்பிச்சிட, இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு ஓடியே வந்துட்டான். இவளுக்கு இங்கே மனசுலலாம் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கண்ணுக்கிட்டாவது தூரத்துக்கு அப்படியே ஓடி வந்துட, எனக்காக குடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, உன்ன மாதிரிலாம் இந்த அளவுக்கு குடிச்சவங்கள நான் யாரும் பார்த்ததில்ல பண்ணிட்டு போகிறான். அப்போது இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த வழியாக வந்துட்டுருக்காங்க. லைட்டு வெளிச்சத்தில் நிழல் தெரியும்ல, நேரில் தான் பிடிக்க முடியல, நிழலையாவது பிடிப்போன்னு கையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் டக்குன்னு அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சச்சா ஒன்றும் பண்ணலையேங்கிறா. இதை நிறுத்திட்டு சீக்கிரம் வா, ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போக, அவனை போட அப்படி சொல்லிட்டு நிமிந்தே பார்க்காம வர அவனை தான் இடிச்சிட்டு இருக்கா. நம்ம வந்து சேர்ந்தாச்சுங்கவும், சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஹாஸ்டலை. ஒரே சந்தோஷம்தான். ஆன்டி ஹாஸ்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டோர் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வர, இதில் உனக்கு பயங்கர சந்தோஷம் போலையேங்கிறான். சேச்சா இல்லையங்க. அவன் க்யூட்டாக சிரிக்கவும், ஆக்சுவலாக நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமா, ஆனால் ஏன் எப்பவும் சீரியஸாகவே மூஞ்சி வச்சிட்ருக்கேன்னு கேட்க, இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறான். சே, உன்ன மாதிரி பசங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியலப்பா, பாப்புலராகவும் இருக்க சூப்பராகவும் படிக்கிறியேன்னு ஃபீல் பண்ண. அவன் டக்குன்னு கிட்ட வந்து அவளை பிடிக்க வரானா. சரி, ரொமான்டிக்காக ஏதாவது நடக்குமோன்னு பார்த்துக்கிட்டே இருக்க, இதுதான் ஓவர் திங்க ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிளி வச்சுட்ருக்கான். அப்போது கரெக்டாக ஆன்ட்டியும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. இதோ ஆன்ட்டி வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன், டவுன் போயிட. அவன் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுல்ல. ஸோ சோகமாக உள்ளே வரா. அப்போ இவளோட ஃப்ரெண்ட் யுவான் இருக்கால, ஹீரோவோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பா போல, இதில் யாரோடவோ பேசிகிட்டு இருக்கேன், இவ குணனோட தான் பேசிகிட்டு இருக்காளா என்ன? அப்போ இவனுக்கு போட்டியாளாக வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிம்மதியாக தூங்குறது? ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லா வகையிலையும் இவளை விட அவள பெட்டரா இருக்கா. அப்போது ஹீரோவோட டிபார்ட்மெண்ட்டும் இவங்க டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்களாமா. எப்படியாச்சும் என்னோட ஒரு ஹேண்ட்ஸமான பையனை சேர்த்து விட்டுறணும் கடவுளேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு வேண்டிகிட்டு இருக்கேன். அப்போது நானும் குணனும் சேர்ந்து டான்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணலான்னு எடுக்கும்போது கரெக்டாக யுவானுக்கு கால் வருது. பில்டிங் நம்பர் 24 தோ நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப, அந்த பில்டிங்கில் தானே ஹீரோவும் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்போது இவ ஹீரோவை தான் பார்க்க போகிறாளான்ட்டு இவ்வளோ அழுங்காப்பில் போய் எட்டி பார்க்குறா. அவள் ஹீரோவோட தான் பேசிகிட்டு இருக்கா. இதில் அவங்க 2 பேரும் இவளை நோக்கி வர, அப்படிக்கா ஓடி போய் இப்போ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணிட்டு அந்த யுவான் பொண்ணு திரும்பி பார்க்குறா, யாரும் இல்லை. நம்மால் ஒளிஞ்செல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கா. அடுத்து கேன்டீனில் 2 பேருமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவ ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி அவங்க பின்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்கா. இவளுக்கு இங்கே வெறி ஆயிட்டுருக்கு. என்னை விட அவள் நல்லா இருக்கனால தானே இதெல்லாம் ஈஸியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு, இங்கே ஹீரோவோ பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ரொமான்ஸ் தானே எதிர்பார்த்துட்ருக்காங்க, படிப்பை விட அதுதானே பெருசாக போயிட்டுருக்கு, உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு கேட்க, விட்டா ப்ரப்போஸே பண்ணிடுவான் போலன்ட்டு இவளுக்கு இன்னும் வெறியாகுது. அப்போ ஃப்ரெண்டு பையன் எட்டி பார்த்து, என்ன நீ பண்ணிகிட்ருக்கங்க? அட நான் எங்குவோம், என்ன நீ ஏன் ஆளை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கியாங்க ஆளான்னு கேட்குறா. யுவானை தான் சொல்கிறான். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அருமையான காலை குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஜம்பை போட ஸ்லிப்பாகி விழுந்துட்டான். அப்போ ட்ரிங்க்கு தெரிச்சு போய் அந்த புள்ள மேலேயே விழுந்துடுச்சு. அந்த தருணத்தில் தான் நான் என் அழகியவே மீட் பண்ணேன். அப்போ எனக்கு விழுந்த அடி கூட எனக்கு பெருசாக தெரிலன்ட்டு பேசவே இல்லை. கையில் செருப்பை தூக்கிட்டு அம்மா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்திருக்கான். என்னை விட ரொம்ப ஃப்ளாஷ்பேக் மோசமாக இருக்கும் போலேன்ட்டு நம்ம ஹீரோயினும், சரி நீ என்னதான் ட்ரை பண்ணுறேங்கிறா. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், சொல்ல முடியாதுங்க. 2 பேரும் சேமான சோகக்கடலை தான் இருக்கும், எனக்கும் புரியுதுன்ட்டு இருக்கா ஹீரோயின். இதில் ஹீரோ தான் அவளை அவுட்டிங்கே கூப்பிட்டுருப்பான் போல, என்னென்னு பார்த்துலான்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க 2 பேரும் லைப்ரரியில் உட்காந்துட்ருக்க அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களோன்னு கேட்கவும், ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ன்ட்டு எட்டு நின்று ஃபோட்டோ எடுத்தவன் ஃபோனை சைலண்டில் போடாமல் ஃபோட்டோ எடுத்த சவுண்டு கேட்டே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டேய் நீ தானே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை யுவான் துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒட்டிட்டு நின்று நழுவலான்னு பார்க்க அவன் கரெக்டாக பிடிச்சி இழுத்துட்டான்.
சென்னோட நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, யுவானோட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறா. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கவும், நான் இங்க படிக்கிறதுக்காக தான்ப்பா வந்தேங்கிறா. என்னோட ஸ்பீச்சுக்காக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இன்டரப்ட் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. உன்னை நான் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவளை பெட் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அடடே, இந்த பூனைக்குட்டியை பார்க்க தான் கூப்பிட்டு வந்தியா? நான் கூட நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு நினச்சேங்க. உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தாண்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, இதை என்னால் மட்டும்தான் தொட முடியும், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தானே சிஷின் அது கூட பேச? அப்போ இதோட பேர் சிஷின் தான் வச்சிருக்கேன்னு கேட்குறா. அப்போ இவளோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும் நின்றுட்டு இருக்க. பின்னாடி திரும்பாதங்கிறா. ஏன்னாச்சு அப்படின்னு பார்க்கவும், திரும்பாத, என்னோட கிளாஸ்மேட் 2 பேர் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ என்னோட இருக்கிறது உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கான்னு கேட்க, அப்படி இல்லை, காலேஜ்லேயே நீ பாப்புலரான பையன், நான் ஒரு நார்மலான பொண்ணு. இதை பார்த்துட்டு போய் தேவையில்லாமல் காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க, மொத்த ஸ்கூலுக்கும் தெரிஞ்சு போயிடும். இதனால எனக்கு தான் ஓவர் ப்ரெஷர் ஆகிடுங்க. அப்படியா அப்படின்ட்டு பூனைக்குட்டி திரும்ப உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு, உனக்கு தான் ஓவர் ப்ரெஷர் ஆகிடும்ல, அப்போ இனிமேல் என்கிட்டருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு. என்னால் உனக்கு எதுக்கு ப்ரெஷர்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ரூம் வர கொண்டு வந்து விடுறதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க. எதுவும் பேசல. அந்த பூனைக்குட்டியை வளர்த்தா சூப்பராக இருக்கும்லங்க, அதுக்கும் எதுவும் பேசல. ஸ்பீச் டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க, நீ ஓவராக பேசுகிறேங்கிறான். அப்படியே ஹாஸ்டல் வர வந்தாச்சு. உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க, ப்ரோம் ஈவெண்ட்க்கு உனக்கான டான்ஸ் பார்ட்னரை நீ சூஸ் பண்ணிட்டியான்னு கேட்க, டான்ஸிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பார்க்கலாங்கிறான். அப்படியா அப்படி சொல்லிட்டு சோகமாக போக, உன்னோட பார்ட்னரை நீ சூஸ் பண்ணிட்டியான்னு கேட்குறான் இவன். உடனே திரும்பி, இன்னும் இல்லையேங்க. அப்போ நீ தான் எனக்கு பார்ட்னர், எதுக்காக இன்னொருத்தரை தேடணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். இவளுக்கு இங்கே அவ்வளோதான், பயங்கர குஷியாயிட்டா. ஒரே கனவு தான் அவனோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி டெடி பியரை வச்செல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கரெக்டாக இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டா. முதல் பெண்டிங் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும். அடுத்து அப்படியே வெயிட்டை போட்டு பார்க்க ஓவர் வெயிட்டாக இருக்கா. அவ்வளோதான், உடனே எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஜங்க் ஃபுட்கெல்லாம் நோ சொல்லியாச்சு. என் நேரம் பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கா. பச்சை காய்கறி மட்டும் தான் திங்கிறது. இதில் நைட்டு பாட்டை போட்டு விட்டுட்டு அழகாக டான்ஸ் பண்ணும்ல. ரொமான்டிக்காலாம் பேச கரெக்டாக யுவான் வந்ததும் தூக்கி போட்டா. ஸோ இப்படியே ஒரு வழியாக அந்த ஈவெண்ட் டேவும் வந்துருச்சு. டக்குனு ஹீரோட்ட வந்து, நீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, இன்னைக்கு தான் ஈவெண்ட்னு கேட்க, லேட் பண்ணாமல் வந்துடு, இல்லைனா நான் வேற யாராவது பார்ட்னர் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து சூப்பராக மேக்கப்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகுறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, புக்கை எல்லாம் லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ணிடணும், மறந்துடாத, இல்லைனா பாயிண்ட்ஸ் போய்டுன்னு சொல்லிட்டு போக, இவ்வளோ இருக்க புக்கெல்லாம் கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறா. ஒரு புக் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு காட்டுறாங்க. இல்லையே, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேனேங்க. இல்லை ஒரு புக் மிஸ்ஸு, இன்னும் நீ ரிட்டர்ன் பண்ணவே இல்லைங்கிறாங்க. ஐயோ, எங்கே வச்சுன்னு மறந்துட்டேனேங்கவும், போய் எல்லா பக்கம் தேடிப்பாரு, சீக்கிரம் 6 மணிக்குள்ளே நான் ரெக்கார்டு எல்லாம் சென்ட் பண்ணிடுவேங்கிறாங்க. இவ்வளோ ஓடி போய் ரூம்லலாம் தேடி பார்த்துட்டு வரான், கிடைக்கவே இல்லை. நான் அதுக்கான காசை வேணால் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும், புக்கு இல்லைன்னா நீ காசே கொடுத்தாலும் சரி உன்னோட பாயிண்ட்டு கம்மி பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால நீ எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். எங்கேயாவது தவறுதலாக வச்சிருப்ப பாருங்கிறாங்க. மார்க்கும் போயிடுமாச்சே, என்ன பண்ணுறது, எங்கே வச்சேன்னு எல்லா பக்கம் தேடி பார்த்துட்ருக்கா. அப்போ தான் ஞாபகம் வருது, ஸ்டார்ஸ் பார்க்கறதுக்காக ஹீரோவோட மொட்டை மாடி போனப்போ ஃப்ரெண்டு வந்த பயத்தில் எல்லா புக்கையும் கீழே தள்ளி விட்டுருப்பா. அப்போ எல்லாத்தையும் எடுக்கும்போது ஒரு புக்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டா. அப்போ அது அங்கே தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓட, இங்கே ஒரு பக்கம் ஹீரோ ஈவெண்ட்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா இவள் இன்னும் காணுமேன்னு தான் ஹீரோ பார்த்துட்ருக்கான். இவளுக்கும் இங்கே ஓட ஹீரோவோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுற வாய்ப்பும் கம்மியாகிக்கிட்டே இருக்குல்ல, டைம் ஆகுதுல்ல. டான்ஸு வெறும் கனவாகவே போயிடுமோ அப்படி சொல்லிட்டு வேகமாக எப்படியோ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. எப்போ சாமின்னு அந்த புக்கையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நின்னா, வாட்ச்மேன் கரெக்டாக வந்து ஈவெண்ட்லாம் நடக்க போதில்லன்னு மொட்டை மாடியை க்ளோஸ் பண்ணி விட்டு போயிட்டாரு. இவளுக்கு இங்கே அது தெரியவே இல்லை. வந்து பார்க்க க்ளோஸ் ஆகியிருக்கு. யாராவது இருக்கீங்களான்னு தட்டுறா. எட்டி வந்து கத்துறா, யாராவது இருந்தா தானே. இந்த பக்கம் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீரோவும் ஈவெண்ட் தான் ஹோஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ ஹீரோக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ண என்ன ட்ரை பண்ணாலும் ஹீரோவால் எடுக்க முடியலை. ஏன்னா ஃபோனே அவங்ககிட்ட இல்லை, அது அந்த பக்கமாக இருக்குது. இப்படியா எனக்கு நடக்கணும், மார்க்கும் போச்சு டான்ஸும் போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த பக்கம் ஈவெண்ட்டில் டான்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இன்னும் இவ்வளோ காணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இப்போ ஃபோனை வந்து எடுத்து பார்க்க, அவள் நிறையா கால் அண்ட் மெசேஜ் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. கரெக்டாக யுவான் வந்து, வா நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலான்னு கூப்பிட, இல்லை நான் இப்போவே போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். நைட்டே ஆயிடுச்சு. இவங்க மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு, எவ்வளோ அன்லக்கியாக இருக்கேண்ணா, இந்நேரம் நான் அவனோட டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கணும், இப்படியா நடக்கணும்னு அழுதுட்டுருக்கா. கரெக்டாக இப்போது ஹீரோ அதே இடத்துக்கு வந்துட்டான்.
நீயாவது வந்து என்னை காப்பாற்ற நீ ஃபீல் பண்ண. நான் ஈவெண்ட்டோட டைம் அண்ட் பிளேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லி உனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையான்னு கேட்க, இல்லை நான் அதனால மிஸ் பண்ணல, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், அதனால எல்லா புக்கையும் ரிட்டர்ன் பண்ணும், இதை வேற அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன், ஆனால் மார்க்கும் போயிடுச்சு, டான்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ஹீரோவோ ஃபோனில் பாட்டை போட்டு விட்டுட்டு வா டான்ஸ் பண்ணலான்னு கூப்பிடுறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. சீக்கிரம் வா குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு அப்படி சொல்லிட்டு கூப்பிட அவள் ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரும் அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. தேவைப்படும் போது எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில் உன்னை பார்த்ததும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. உன்னோட படிக்கிறது சாப்பிட்றது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறான். நிஜமாவான்னு கேட்க, முட்டாள்தனமாக சில டைம் பண்ணுவல, அப்போது உன் ஃப்ரெண்டாக இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்ல, ஃப்ரெண்டு தானான்னு சொல்லி அப்படியே மூஞ்சியெல்லாம் வாடி போயிடுச்சு. அடுத்த நாள் இவளோட கிளாஸில் உட்காந்துக்கிட்டு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான், இனியும் நான் இதை ட்ரை பண்ணுறது சரியாக வருமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஹீரோ இவனோட கிளாஸ்க்கு வந்து இவ பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். இந்த கிளாஸையுமா நீ அட்டென்ட் பண்ணுவேன்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு தான் இங்கே ஒரே வெக்கமாக இருக்கு. அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ சார் வந்து நீங்களே 2 பேராக சேர்ந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் விலாகை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம 2 பேரும் குரூப் பார்க்கலாமான்னு இவன்ட்ட கேட்கலாமான்னு யோசிக்கும் போதே, மௌஷி என்னோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிறான். இவளுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் என்ன, பேக்கையும் கேமராவையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. ஹீரோ கொஞ்சம் தூரத்தில் இருக்கவும் சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்றுட்டுருக்கேன். உடனே மனசாட்சி வந்து அவனே ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான், இப்போ எதுக்கு இப்படி ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குது. எத்தனையோ லவ் ஃப்ரெண்டில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குமான்னு சொல்ல, உன்னை நீயே ஏமாத்திக்காத, கடைசியில் நீ தான் வருத்தப்பட வேண்டியது வருங்க. ஆனாலும் அவள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோட்ட போய் அவனை கூப்பிடுறா. நீ எங்கே வெக்கேட் பண்ண போறியான்னு பேகை பார்த்து கேட்க, இல்லை தேவையான பொருள் எல்லாமே வச்சிருக்கேன், அப்போவா அப்படியே போய் படம் பிடிக்க ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு எப்போவும் ட்ரபிள் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவனே தூக்கிட்டு போகிறான். அப்போது 2 பேரும் நடந்து போயிட்டுருக்க இவ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காளாம். டக்குன்னு ஹீரோ கிராஸ் ஆக நல்லா இருக்குது அந்த ஃபோட்டோ. ஸோ அவன் அப்படியே கேஷுவலாக போய் அந்த பெஞ்சில் உட்கார அதையும் ஃபோட்டோ எடுக்கிறா. ரொம்ப நல்லா வருது. அவனுக்கு தாகம் எடுக்குதுன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் போல. உடனே இவன் உனக்கு தண்ணி வேணுமா இல்லை ஜூஸ் வேணுமான்னு எடுத்து கொடுத்துட்ருக்கா. சூப்பர் மார்க்கெட்டையே வாங்கி உள்ளே போட்ட போலையே, வேற ஏதாவது இருக்கா டோரிமான்னு கேட்க, தேவைப்படும் போது வெளியே எடுத்தா தானே சர்ப்ரைஸாக இருக்கும், ஸோ சொல்ல மாட்டேன்ட்ருக்கா. இப்போ அப்படியே ஒரு பெஞ்சில் வந்து உட்கார இவன் அங்கேருந்து எட்டி பார்த்து என்னை காப்பாற்றுக்கூனேன்னு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வேலை செய்கிறவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போகவும் ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. இவனுக்கே சிரிப்பு தான் வருது. சரி வா நம்ம அப்படியே சாப்பிட்லாம், நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட, எனக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு தலையை தடவி கொடுக்க ஒரே ஹாப்பி தான். இதில் அவன் ஒரு பிஸ்கெட்டை எடுத்து வாயில் வச்சுட்ருக்கேன். பாதி நமக்கு கொடுப்பான் போலன்னு இவன் மனசுக்குள்ளே எதையும் நினச்சிட்டு அவன் கிட்ட போய் வெறுவாய் அசை போட்டுட்ருக்கேன். என்ன பண்ணுற நீன்னு கேட்குறான். சொல்லவோ முடியும், அசிங்கப்பட்டது தான் மிச்சம். இதில் கரெக்டாக மழை வர வந்துட டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. அவன் உடனே அவனோட ஹுடியை கழட்டி அவளுக்கு போட்டு விட, மழை வந்து கெடுத்துருச்சுன்னு நினச்சேன், பரவாயில்ல பிளஸ்ஸிங்காக தான் அமைஞ்சிருக்குன்னு இவன் நினச்சிட்ருக்கேன். அவன் டிஷ்யூவெல்லாம் எடுத்து மூஞ்சி தொடச்சி விட்டுட்ருக்கான். இவன் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ சந்தோஷத்தோடு அப்படியே பார்த்துட்ருக்கேன். அவன் வாயில் பிஸ்கெட் கூட போகலன்னு தொடச்சி விட்டுட்ருக்கான். அப்படிதான் இன்னும் நல்லா மழை பெய்யணும் அப்படி சொல்லிட்டு இவன் கண்ணை மூடி நின்றுட்டு இருந்தான். கையில் பிடிச்சி நேர்த்தின மாதிரி மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. அடப்பாவி இப்படியோ நிற்கணும்னு பார்த்துட்ருக்க, வா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டான். ஏதோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துருப்பாங்க போல். ஸோ ரூமுக்கு வந்ததும் எடிட்டிங்கை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணிட்டு ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணுறான். கவலைப்படாத அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாங்க. அப்புறம் தான் தெரிய வருது எடிட்டிங் எல்லாம் அடுத்த செமஸ்டர் தான் சொல்லியே தருவாங்க. சொன்னேரா அவளோட சீனியர் பொண்ணுக்கிட்ட போய் எனக்காக கொஞ்சோண்டு வீடியோ கிளிப்பை மட்டும் எடிட் பண்ணி தரணும்னு கேட்குறா. ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் ஏதோ சொல்கிறா. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி உனக்கும் பாரு தொல்லை கொடுக்குறேன்னு கேட்க, பரவாயில்ல விடு ஹோம்ஒர்க்காக தானே நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக இந்த சீனியர் பொண்ணுக்கு ஒரு மியூசிக் வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணணும், லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணுது. ஸோ கப்பலாக நடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி தான் இவங்களை கூப்பிட்ருக்காங்க. சும்மா காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி நடித்தா மட்டும் போதும், லைனில் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நெட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே ஹீரோ அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ண வரும்போது கட்னு சொல்லி அடுத்த சீன் எடுக்க போயிட்டாங்க. நீ ஏதோ ஃபீலிங்கோடு என்ன பார்த்தியன்னு கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்லையன்ட்டு போயிட்டுருக்கான். அடுத்த சீன் ஹீரோவோட பின்னாடி சைக்கிள் உட்காந்துட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கணும். ஸோ இவளும் உட்காந்துக்கிட்டு அவனை பிடிக்க சொல்கிறாங்க. இவளால் முடியவே இல்லை, ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கா. கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே பாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல, டக்குன்னு ஹீரோ அவளோட கையை பிடிச்சி எழுத்து இப்படி ஹக் பண்ண வச்சுட்டு
இது நல்லா இருக்கலன்னு கேட்கவும் அப்படிதான் அப்படியே ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிக்கா ஒரு சீன் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே இவளுக்கு அமையிற மாதிரியே ஒவ்வொரு சீனும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இவ ஆசைப்பட்ட மாதிரியே. நல்லா போனால் விட்டுருவாங்களா? கரெக்டாக யுவான் வந்துட்டா. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், நானும் இதில் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்க இவ கூடவே சென்னும் வந்திருக்கா. இப்போ இவளும் கிட்ட வந்து மௌஷி கொஞ்சம் எழுந்திருக்கையான்னு கூப்பிட எழுந்திருக்காத, அவள் உன்னோட காதலுக்கு போட்டியானவங்கவும் இத்தனை பேர் இருக்கும்போது நான் எழுந்திரிச்சு தானே ஆகணுங்கிறா. அப்போ அவங்க 2 பேரும் காதலர்கள் மாதிரி ஒன்னா உட்காரத நீ பார்க்க போறியான்னு கேட்க அதை எப்படி இவளால பார்க்க முடியும்? ஸோ முடியாது, எந்திரிக்க மாட்டேன்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. மௌஷி கொஞ்சம் எந்திரின்னு திரும்ப அந்த பொண்ணு கூப்பிட ஓ சாரி நான் கவனிக்கல அப்படி சொல்லிட்டு எழுந்து இந்த பக்கம் வந்துட்டா. உடனே சீனியர் பொண்ணுகிட்ட நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா விட்டலாம் அப்படிங்கவும் இல்லை நீங்கள் 2 பேரும் ஜோடியை எடுத்து பார்க்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ளே பண்ண இதை ஷூட் பண்ணவும் ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ நேராக செங் கிட்ட போய் உட்கார பாத்தியா என் ஆளு, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அப்போ சான்ஸ் இருக்குதானு பேச உன்னதான் கெடுத்துக்கிறேன் நான், ஏன்டா என்னையும் சேர்ந்து கெடுத்து விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்க அவனை. சரி எதுக்கு அப்செட் ஆகுறேன்னு சொல்லிட்டு சியரப்னு அவளை பிடிச்ச ஆட்டேன். இதை பார்த்து டென்ஷன் ஆன ஹீரோ டக்குன்னு அழுத்தி விட்டான். பட் இந்த சீனே ஓகே தான் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குணனோட இனி நீயே நடிச்சுக்கிறியான்னு வந்து யுவான்ட்ட கேட்க சரின்ட்டா. உடனே நம்ம ஹீரோயினும் சீனியர் பொண்ணை கூப்பிட்டு எங்களை வச்சே நிறைய சீன் எடுத்துட்டீங்களன்னு கேட்க யுவான் தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, உனக்கு இன்னும் வீடியோ கிளிப்பை எடிட் பண்ணி தரணும் தானங்க சரின்னு சொல்லிட்டா. ஸோ திரும்ப எல்லா சீனையும் எடுக்கலான்ட்டு அவங்க பேச மௌஷி இனிமேல் நீ இதில் நடிக்க போகிறது இல்லையான்னு கேட்கவும் இல்லை அவள் பிஹைண்ட் த சீனில் ஒர்க் பண்ணுவான், இந்த லைட்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்டயே பிரைட் அண்ட் லைட்டை கொடுத்து கிட்டேயே உட்கார வச்சுட்டாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டோம்லன்ட்டு அந்த பொண்ணு எழுந்து நம்ம ஹீரோவை வந்து அப்படியே பிடிக்க வர அவன் டக்குன்னு எழுந்து இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்பணுன்ட்டு போகிறான். நீ பாட்டுக்கு போயிட்டா நான் எப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க நீங்கள் தான் பார்த்துக்கணும், 1/2 hourல நான் கிளம்பிடுவேன்னு சொல்ல இருக்கிற டைமில் டக்குன்னு எடுத்து தானே முடிக்கணும், திரும்பலாம் எடுத்தா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லி அப்போ மௌஷியோடவே பண்ணிக்கிறியான்னு கேட்க சரின்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு கடுப்பாய் போயிட மௌஷி திரும்ப நடிக்கிறதுக்கு உனக்கு ஓகே தானேன்னு கேட்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்ட்டா. இதுக்கு தானே ஹீரோ பிளான் போட்டதே. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் சீனை நடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கிட்ட வர இவ்வளோ ஜாலியாக தான் இருக்கான், என்னோட சேர்ந்து நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் போலேன்னு ஹீரோ கேட்க ஆமாம்மா உனக்கும் என்னோட சேர்ந்து நடிக்கிறதுல ஆர்வம் தான் போலேங்க, அதுக்கு முக்கிய காரணம் நீ முட்டாளாக இருக்கிறதால, நான் லைட்டாக ட்ரிக் பண்ணாலும் ஏமாந்து போயிடுறியே, ஏன் என்னை உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துவேன், பாத்தியா மறுபடியும் ஏமாந்துட்டியான்னு சிரிக்கேன். கடுப்பானவ டக்குன்னு அப்படியே அவனை இழுத்து பிடிச்சி ஏன்னா இன்னொருத்திக்கிட்ட உன்னை விட்டு கொடுக்க என்னால் முடியாதுங்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளையே பார்த்துட்டு இருக்க அவங்க கட்டுன்னு சொல்லிட்டாங்க. நீ என்கிட்ட ஏமாந்து போயிட்ட போலையே நின்றுட்டுருக்க. சென்னு கால் பண்ணியிருக்கான் ஹீரோக்கு, இந்தா உன்கிட்ட ஏதோ அவன் கேட்கணுமாமான்னு கொடுக்க அவன் என்னத்து சொன்னான்னு தெரில, என்னது டேட்டிங்கான்னு கத்த இவளை விட ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறான். கட் பண்ணா 4 பேருமா பிக்னிக் போல நெக்ஸ்ட் டே வந்திருக்காங்க. இன்னைக்கான பிளானு முதல் பிக்னிக் பண்ணுறோம், 2வது பட்டம் ஓடுறோம், 3வது சின்னதாக ஒரு கேம் விளாண்டுட்டு ஸ்கூலுக்கு திரும்ப போயிடலாங்க. இதில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை யாருக்கும். யுவானோ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க என் தப்பு தான், காதல் போட்டியாளி இருக்கும்போது இங்கே வந்திருக்கவே கூடாதுன்ட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. யுவானும் நானும் டேட் போகிறதுக்கு நீதாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கா. நீங்கள் 2 பேர் ரூம்மேட் தானே, நான் தனியாக கூப்பிட்டா அவள் வரமாட்டா, என்னோட ஹீரோவும் வரான்னு சொல்ல என்னது ஹீரோவும் வரானான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. ஏன்னா அவங்க 3 பேரையும் தனியாக அனுப்பி ஹீரோவும் யுவானும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படிதான் இங்கே 4 பேருமா வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ சென்னும் ஸ்நாக்ஸை என் ஃப்ரெண்ட் அது வரைக்கும் கொண்டு வந்திருக்கானாமா, குணானும் மௌஷி நீங்கள் 2 பேரும் போய் சேர்ந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா அனுப்பி வச்சுட்டேன். இவளுக்கு பிடிக்கவே இல்லை, இவனும் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணாலும் சுத்தம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் இவங்க வாங்குறதுக்கு வந்தாங்க இல்லையா, அப்போ தெரியாமல் ஒரு சைக்கிள் மோத வந்திருக்கோம், டக்குன்னு எடுத்து ஹீரோ காப்பாற்றிட்டான். என்ன க்ளோஸ் அப் போயிடவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒழுங்கா கவனமா வான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டாங்க. இப்போ சென் யுவான்ட்ட சாப்பிட கொடுக்க அவள் வேணான்னு சொல்லிட்டாளா. ஆமாம்மா இது நல்லா இருக்காது, மௌஷி நேற்று கூட நான் உனக்கு 2 சிக்கன் லெக்ஸ் வாங்கி தந்தேன் மறந்துடாதன்னு இதையும் கொடுக்க நேற்று நீங்கள் 2 பேர் மட்டும் என்னை தனியாக சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். சொல்லாத அது சீக்ரெட்னு இவன் சொல்ல லூஸ் மாதிரி பேசாத, இதில் என்ன சீக்ரெட் இருக்கு, சரி வாங்க பட்டம் பறக்க உள்ளான்னு எல்லாரையும் கூப்பிட ஒரே ஒரு பட்டம் தான் இருக்கு, முதல் நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் போய் விளையாடுங்க, அப்புறமா நானும் கூனானும் விளாண்டுக்கிறோன்னு சொல்லிட்டு யுவான் அனுப்பி விட்டா. இதில் ஹீரோக்கு தான் இங்கே வெறி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. அடுத்து இதனோட ஃபைனல் பார்ட் தான் சீக்கிரமாகவே அதில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.